நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் இளந்தளிர்கள் திட்டத்தை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழக நிர்வாக இயக்குனர் அனீஸ் சேகர், மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் சென்னமநாயக்கன்பட்டி அரசு கள்ளர் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கி வைத்தார். மனிதர்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியம் என்பது மிகவும் முக்கியமானது. ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காகவும் இளம் வயதிலேயே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் இந்த முன்னெடுப்பான இளந்தளிர்கள் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. உடல் ஆரோக்கியம் மேம்பட கீரை, காய்கறிகள் உள்ளிட்ட சத்தான உணவுப் பொருட்களை நாம் அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இன்று தொடங்கப்பட்டுள்ள இளந்தளிர்கள் திட்டம் மூலம் மாணவ மாணவிகளின் இரத்தம் பரிசோதனை செய்யப்பட்டு அதில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு கண்டறியப்பட்டு குறைபாடு உள்ளவர்களுக்கு மருந்துகள் வழங்கப்பட உள்ளது. இளைய தலைமுறைகளின் எதிர்கால வாழ்வை நல்லபடியாக அமைத்திட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் எதிர்காலத்தில் நல்ல சமூகத்தை உருவாக்கும் வகையில் அமையும் என மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் நிர்வாக இயக்குனர் அவர்கள் பேசினார். இந்த திட்டம் மூலம் 40,000 மாணவ மாணவிகள் பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளனர். இந்த முகாமை மாணவ மாணவிகள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உடல் நன்றாக இருந்தால்தான் மனம் நன்றாக இருக்கும், மனம் நன்றாக இருந்தால்தான் செயல்பாடுகள் நன்றாக இருக்கும். எனவே நாம் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட வேண்டும். மருத்துவத்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள், பள்ளி கல்வித்துறை ஆகியவை இணைந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த முகாமில் பரிசோதனை மேற்கொண்டு ஹீமோகுளோபின் அளவை பரிசோதித்து குறைபாடுகள் இருந்தால் அதை மருந்துகள் மூலம் சரி செய்து கொள்ளலாம். தொடர் சிகிச்சை தேவைப்படுவோருக்கு அதற்கான சிகிச்சை அளிக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.